எல்லாருடைய கைகளிலும் வேத புத்தகம் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எல்லாருமாகவே சேர்ந்து வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அத்தோடு 9ஆம் அதிகாரம் 9லிருந்து 10 வசனங்கள், 9ஆம் அதிகாரம் 9லிருந்து 10 வசனங்களை வாசிப்போம். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடே பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இது பிரசங்கத்தின் முதல் பகுதியாக வருகிறது. அத்தோடு கூட இன்னொரு வேத பகுதியும் இதோடு இணைத்து வாசிப்பது நமக்கு நலமா இருக்கும். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 5வது 6வது வசனங்களை நாம் வாசிப்போம். 5, 6 சேர்ந்து வாசிப்போமா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையின் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இந்த வசனங்களை எல்லாம் இணைத்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மை நினைத்தருளினார். அடுத்ததாக ஆண்டவர் வாயிலிருந்து இப்போது ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நான் உங்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இந்த வார்த்தையின் சத்தம் தெளிவாக துணிக்கட்டும். நான் உங்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அடுத்ததாக நாம் இந்த செய்தியிலே தொடர்ந்து பார்க்கும்போது அந்த வார்த்தை எப்படி வருகிறது என்று சொன்னால், ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உம்முடைய கிருபையை என்றென்றைக்கும் நினைவு கூறுகிற தேவனே, எங்களை நினைத்தருளும். இந்த ஜெபம் அப்படியே இந்த செய்திக்கு காரணமாக அமைகிறது. இப்போது நாம் தொடங்குகிறோம். சில வாரங்களாகவே நாம் தியானித்து வருகிறது. நோவாவை வைத்தே நாம் தியானித்து வந்தோம். இடையில ஈஸ்டர் பண்டிகை வந்ததினாலே செய்தி சற்று மாறினது. உலகம் எங்காமே நடக்கிறதான காரியங்கள் என்ன? இது தேவன் பூமியிலே அருளதான ஒரு நியாய தீர்ப்பு என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆனாலும் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அது கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினாலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் வேலைக்குள் வைத்து காக்கப்பட்டார்கள். அதுபோல அந்த கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தர் நம்மை இந்த வீடு என்கிறதான பேழைக்குள்ளே வைத்து கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். கர்த்தர் காத்து கொண்டதான இந்த காலங்கள் இதோ இன்னும் சில காலங்களிலே நாம் வெளியே செல்ல போகிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரப் போகிறோம். அதிலே இப்போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன, நாம் செய்ய போகிற காரியம் என்ன என்பதை இந்த வேதத்தின் வெளிச்சத்திலே வைத்துதான் இப்போது நாம் ஆராய போகிறோம். இப்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இப்போது நம் வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வேகமாகவே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த நோவாவின் சரித்திரத்தை வைத்தே பார்த்தோமானால், இந்த 8ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை இப்போது வாசித்தோம். அதனுடைய பின்பகுதியை பார்க்கும்போது, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று சொல்லி, இப்போதும் இந்த கொரோனா வைரஸே
இந்த ஜலமாக நாம் பார்க்கிறோம். எப்படி அன்னைக்கு உலகத்திலே 40 நாள் மழை பெய்தது, அந்த உலகமே மாண்டு போனது, ஒரு குடும்பம் காக்கப்பட்டது. இப்போதும் ஆண்டவர் அந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் நினைத்தருளினது போல நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளினார். அவர் நினைத்தருளி செய்கிற அந்த காரியத்தில் தான் இப்போது அன்றைக்கு அந்த காற்றை வீச பண்ணி தண்ணீரை ஆண்டவர் வடிய பண்ணினவர். இப்போது அவரும் காற்று, இப்போது என்ன காற்று அடிக்குதோ, ஆனாலும் இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் அதையெல்லாம் ஆண்டவர் அமர பண்ணினத்தக்கதாக, குறையத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய கிரிகள் இன்னும் அடுத்தடுத்து தொடர்கிறதை நம் விசுவாச கண்கொண்டு, ஆவிக்குரிய கண்கொண்டு பார்ப்போம். 2வது வசனத்தை பாருங்கள். மழையும் நின்று போயிற்று என்று சொல்லி, அன்னைக்கு மழை நின்று போயிற்று, இன்னைக்கு இந்த கொரோனா நின்று போகிறது. அடுத்த 3வது வசனத்தை பார்ப்போம். நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. அன்னைக்கு ஜலம் நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது, இன்னைக்கும் இந்த கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே போகிறது. அடுத்தது 4வது வசனம். அந்த பேழை மலைகளின் மேல் தங்கிற்று என்று சொல்லி, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் இந்த தீமைக்கெல்லாம் விலகி தங்குகிறதான ஒரு நிலை வந்து சேர்ந்திருக்கிறோம். 5வது வசனங்களை பாருங்கள். அன்றைக்கு மலை சிகரங்கள் காணப்பட்டன, இன்றைக்கும் மூடப்பட்ட அநேக காரியங்கள். மலை சிகரங்கள் என்று சொல்லும் போது இத்தனை நாள் அதெல்லாம் வந்து மூடப்பட்டிருந்தது, இயங்காது, நடக்காது என்று சொல்லி அந்த தொழிற்சாலைகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், இவைகளெல்லாம் சிகரங்களை போல இருந்தது. இவைகளெல்லாம் சில நாட்களுக்கு மூடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அவைகளெல்லாம் சீக்கிரத்திலே அவைகளெல்லாம் இயங்க போகிறது. அதை நாம் இப்போதே பார்க்கிறோம். அடுத்த காரியங்கள் பார்க்கும்போது, அங்கே ஒரு புறாவை அனுப்பி அவன் பொலிவ இலையை அந்த புறா கொண்டு வரும்போது பூமியிலே ஜலம் வற்றி போனது என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். இதைத்தான் நாமும் பார்க்கிறோம். இதோ எல்லாமே ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஒரு புறா ஒலிவ இலையை கொண்டு வந்தது போல நாம் கேட்கிறதான அந்த செய்தியும் எல்லாமே இந்த கொரோனா வைரஸ் எல்லாமே இது முடிந்து போயிற்று என்று சொல்கிறதான நல்ல செய்தி. இதில் சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். அன்னைக்கு தண்ணீர் 150 நாள் வரைக்கும் கூடிக்கொண்டே வந்து அது பெருகிற்று. பிறகு அந்த தண்ணீர் 150 நாள் வரைக்கும் அது தணிந்து கொண்டே வந்தது. பிறகு 70 நாள் வரைக்கும் அங்கே அவன் வேலைக்குள்ளே இருந்து, மொத்தத்திலே அந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் வேலைக்குள் இருந்தது. 370 நாட்கள் அவர்கள் வேலைக்குள்ளே இருந்தார்கள். இப்போது அதோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த சட்டம் வந்தது, இந்த 144 தடை உத்தரவு சட்டம் வந்தது என்றைக்கு கொஞ்சம் மனதிலே கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இடையில மார்ச் 22 என்று சொல்லி ஒரு நாள் அந்த தடை உத்தரவை அமல்படுத்தி ஒரு ட்ரையல் பார்த்தாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் இந்த தடை உத்தரவு தொடர்ந்து இருந்ததான அந்த தேதி என்று சொல்லி பார்த்தோமானால் மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்த லாக்டவுன் என்று சொல்லி இது தேச அளவிலே வந்தது. பிறகு இது மே 3ஆம் தேதி வரைக்கும் இந்த லாக்டவுன் என்று சொல்லி பார்த்தால் மொத்தத்திலே 40 நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே நாம் உள்ளேயே இருந்தோம். அவன் 370 நாட்கள் இருந்தான், நாம் இங்கே 40 நாட்கள் இருந்தோம். அந்த 370 நாட்கள் அவர்கள் இருந்தவர்கள் உள்ளே எப்படி இருந்தார்களோ, ஆனால் இந்த 40 நாட்கள் நாம் உள்ளே இருந்தது எப்படியோ கர்த்தருக்கு தெரியும். அடுத்ததாக இப்போது அந்த 370 நாட்கள் கழித்து அந்த நோவா வெளியே போன போது என்ன நடந்ததோ அது போலவே அந்த நோவா வெளியே அனுப்பப்பட்ட பிறகு தேவன் அவனை எப்படி சந்தித்தாரோ அது போல இதோ இந்த வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்து வெளியே போகிறதான நமக்கு தேவன் நம்மோடு பேச வருகிறார். அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தை தான் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்ததான 9-10 வசனங்களிலே என்ன, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். இதே வார்த்தை தான் நம்மோடும் கூட ஆண்டவர் சொல்ல வருகிறார். இத்தனை நாள் உன்னை அடைச்சு வச்சு நான் பாதுகாத்தேன், நோவாவை பாதுகாத்தது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்தேன்.
இப்ப வீட்டை விட்டு வெளியேறுகிற காரியம் வந்தது, உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடரப் போகிறது. ஆனால் உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை, கர்த்தர் அந்த உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். இந்த உடன்படிக்கை அன்னைக்கு செய்த உடன்படிக்கை என்பது என்ன? ஆண்டவர் சொன்னது, இனிமேல் இந்த உலகத்தை நான் தண்ணீரால அழிக்க மாட்டேன், அதுக்காக வேணா ஒரு அடையாளத்தை வைக்கிறேன், வானத்திலே வானவில் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு வானவில்லை கர்த்தர் காண்பித்து, இது அடையாளமாக இருக்கும், இனி ஒருபோதும் இந்த பூமியானது தண்ணீரால் அழிக்கப்படாது. அது அன்னைக்கு கொடுக்கப்பட்டதான உடன்படிக்கை. இப்போது நமக்கு ஆண்டவர் சொல்ல வருகிறதான உடன்படிக்கை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு சொல்ல வருகிறதான அந்த உடன்படிக்கை என்பது இது ஒன்றும் இதுவரை செய்யாத உடன்படிக்கை அல்ல. இது ஏற்கனவே நமக்கும் நம் ஆண்டவருக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை தான். அது இப்போது நினைவுபடுத்தப்படுகிறது, அது நினைவு கூறப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் ஏற்கனவே உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினேன், ஞாபகம் இருக்கிறதா? எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தையே நினைவிருக்குதோ தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதே அது உடன்படிக்கை. பைபிள் சொல்லும்போது அது புதிய உடன்படிக்கை என்று அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி அதற்கு இன்னமும் பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்தபடியே நமக்கு இயேசுவோடு கூட செய்த அந்த உடன்படிக்கையை தான் இப்ப வேலையை விட்டு வெளியே வந்த நோவாவை போல நாமும் வீட்டை விட்டு கொஞ்ச நாள்ல வெளியே போக போறோம். ஆனால் உடன்படிக்கை நமக்கு நினைவு கூறப்படுகிறது. கர்த்தர் நினைவுபடுத்துறாரு, உனக்கு எனக்கு இருக்கிற உடன்படிக்கை ஒண்ணு இருக்குது, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி. சரி, இந்த உடன்படிக்கையில என்னதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றார்? அந்த உடன்படிக்கையில சொன்ன காரியம், இந்த உடன்படிக்கையின்படி உன்னை நான் நித்திய வீடு கொண்டு வந்து சேர்ப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை அன்னைக்கு நோவாவை பொறுத்தளவுல உடன்படிக்கை செய்து, நீங்க பூமியில பலகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அன்னைக்கு சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி காலத்தில் இருக்கிற போது நமக்கு கர்த்தர் சொல்லுகிறதான இந்த உடன்படிக்கையிலே ஆண்டவர் அந்த உடன்படிக்கைக்குள்ளே என்ன சொல்ல வருகிறார் என்றால், இதோ உன்னை நான் நித்திய வீடு, அந்த பரலோகம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் இந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் ஒரு உறுதி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கை என்று சொல்ல வரும்போது இதுல இன்னமும் சில ஆழமான காரியங்கள் மறைந்திருக்கிறது. இப்போது நடந்த காரியங்களை வைத்தே நாம் பார்ப்போம். இப்போது உலகமே ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் முடிந்து போனாங்க. ஆனால் நாம் காக்கப்பட்டோம். அதனாலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியிலே வந்ததான ஒரு ஆக்கணை தீர்ப்பு தான் இது. இந்த ஆக்கணை தீர்ப்பு பூமியிலே நான் அனுப்பினேன், ஆனால் உன்னை நான் காத்துக்கொண்டேன், பூமியிலே வைத்து காத்துக்கொண்டேன். ஆனால் இன்னொரு கோபாக்கணை தீர்ப்பு சீக்கிரமாகவே வரப்போகிறது. இன்னொரு கோபாக்கணை தீர்ப்பு என்று சொல்வது அதுதான் உபத்திரவம், மகா உபத்திரவம் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவனுடைய காலம், கோபாக்கணை காலம் என்று சொல்லி இந்த வேதம் அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறது. அது சீக்கிரமே அந்த கோபாக்கணையின் காலம் இந்த பூமியிலே வரப்போகிறது. அப்பொழுது நான் உன்னை அங்கே வைத்து காத்துக்கொள்வேன். இப்போது நடந்த இந்த கொரோனா வைரஸ் என்பது ஒரு கொரோனா வைரஸ் ஆக்கணை தீர்ப்பு தான். அதுக்கு நான் பூமியில வைத்து காத்துக்கொண்டேன். ஆனால் நான் கொடுக்கிற உடன்படிக்கை என்பது என்ன? அந்த உடன்படிக்கை இன்னொரு முறை இந்த பூமியிலே தேவா கோபாக்கணை என்று சொல்லி இந்த உலகமே பாதிக்கப்பட போகிறது. பயங்கரமான வாதைகள் இந்த பூமியில உண்டாக போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பார்த்தா அதுல தெரியும், ஒவ்வொரு தூதன் அவன் கோப கலசத்தை பூமியிலே ஊற்றும் போது மகா பயங்கரங்கள் நடக்கும். இப்ப நடந்ததே நமக்கு தாங்க முடியல. ஆனா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஆனா அது கோபாக்கணை காலம் என்பதை இப்போதே அறிந்திருப்போம். அந்த கோபாக்கணை காலங்களிலே நடக்க போகிற மகா பயங்கரங்களிலே நான் அங்கே வைத்து உன்னை காப்பேன் என்பதே கர்த்தர் நமக்கு தருகிற இந்த உடன்படிக்கையாக இருக்கிறது. அதனாலே இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை நமக்கு தெரியட்டும். இந்த கிறிஸ்துவோடு இருக்கிறதான இந்த உடன்படிக்கையை பற்றி சில வார்த்தைகள் மட்டும் நம்ம சொல்லிக்கொண்டு பிறகு அந்த நோவா என்ன செஞ்சானோ அது மாதிரி நம்ம செய்துட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இந்த உடன்படிக்கை பற்றிய சில வார்த்தைகள் மட்டும். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம், எல்லாருடைய கைகளும்
இந்த எபிரேய நிருபத்தை எடுத்துக்கொள்ளட்டும். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8:10-12. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இந்த 10ஆம் வசனத்தை மட்டும் வைத்து விவரித்தாலே போதுமானது. புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? இதோ என்னுடைய பிரமாணங்களை எல்லாம் உன்னுடைய மனதிலே வைத்து உன்னுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன். உண்மையிலே வீட்டுக்குள்ளேயே இருந்த நாட்கள் எல்லாம் நம்ம வேதத்தை வாசித்து இருதயத்திலேயே எழுதி 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 பார்த்து 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 ஆண்டவரே எழுதி இருப்பார், அநேக வசனங்களை எழுதி இருப்பார். அப்படிப்பட்டதான உடன்படிக்கை. இன்னமும் சொல்லும் போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29-31 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த உடன்படிக்கை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா அன்னைக்கு நோவா வெளியே போன உடனே அங்கு நடந்த முதல் காரியம் உடன்படிக்கை தான். அது மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போக போறோம். கர்த்தர் செய்கிறது என்னன்ற அறிவோடு போவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. இந்த உடன்படிக்கை தெரியாம உன் வாழ்க்கையை தொடராத. இந்த உடன்படிக்கைக்கு முன்னால நீ வந்து நில்லு. நான் என்ன சொல்லுகிறேங்கிறதை என் மகனே மகளை நீ அறிந்து கொள். அந்த உடன்படிக்கை என்னங்கிறது அது கிறிஸ்துவுக்குள்ளான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. அந்த ஞாபகத்துலதான் அதனுடைய மேன்மை தெரியணும். அதற்காகத்தான் இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தையை இப்போது நாம் அறிய வருகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29-31 பார்த்தால் இந்த வசனங்கள் வந்து கீழ்ப்படியாதவர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தைகள் அங்கே இருக்குது. நான் வாசிக்கிறேன். பிறகு அது நம்ம எப்படி நமக்கு சொன்னா எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் மாற்றி வாசிக்கிறேன். எல்லாரும் எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 29-31 வரைக்கும் கொஞ்சம் வாய் திறந்தே வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அங்க பொறுத்தளவுல கீழ்ப்படியாதவர்கள், இந்த உடன்படிக்கை கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவரே, உங்களுடைய உடன்படிக்கைக்கு நான் கீழ்ப்படிந்து அந்த நித்திய வீடு கொண்டு வந்து சேர்ப்பேன்னு நீங்க வாக்கு கொடுக்கிறீங்களே, அந்த மகா மென்மையான வாக்கு தத்தத்துக்கு நான் என்னை உட்படுத்தி ஆண்டவரே இதை நான் கீழ்ப்படிய சம்மதிக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை பார்த்தா அந்த வார்த்தைகளுக்கு இப்படி ஒரு வடிவமும் அங்கே உள்ள இருந்து துணிக்கும். நான் அதை மாற்றி வாசிக்கிறேன். இப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சொன்னா அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். 29 மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனுடைய குமாரனை காலின் கீழ மிதிச்சு இல்ல, தலையின் மேல் வைத்து மதித்து, மிதித்து அல்ல மதித்து என்று சொல்லி அதை நான் மாற்றி பார்க்கிறேன். தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அங்க அசுத்தம் என்று எண்ணி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா ஆண்டவர் பிள்ளை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அதை எப்படி பார்க்கிறோம்? நம்மை பரிசுத்தம் செய்த அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை பரிசுத்தம் என்று எண்ணி. உண்மையான பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியணும். அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்லி அதை எண்ணிக்கொள்வோம். அடுத்தது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. ஆனா அந்த கிருபையின் ஆவியை இதோ மகிமைப்படுத்துகிறவன், அந்த கிருபையின் ஆவியை மதிக்கிறவன் அப்படின்னு சொல்லி பார்த்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான். இது நமக்கு சொல்லும் போது ஆண்டவர் எப்படி சொல்வாரு? இப்படி ஆண்டவருடைய குமாரனை தலைமேல வச்சு மதிச்சு அவரை பரிசுத்தம் செய்கிற உடன்படிக்கையின் ரத்தத்தை பரிசுத்தம்னு சொல்லி அந்த கிருபையின் ஆவிய அப்படியே மதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் வந்து எவ்வளவு மகிமைக்கு பாத்திரவானாயிருப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல 31வது வசனத்தையும் இப்படி சொல்லலாம்.
இப்படி அங்கே சொல்லும்போது ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே, கடைசியில் நியாய தீர்ப்பில போய் விழுவது பயங்கரமா இருக்குமே அப்படின்னு. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து இந்த நித்திய வீட்டுக்கு நேராகவே நான் வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரை மதித்துக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் போய் சேருவது எவ்வளவு மகிமையாய் இருக்குமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இதோ இந்த காரியத்திலே முதலாவது பார்த்தது என்ன? நோவா வெளியே போனா நடந்தது என்ன? முதலாவது அந்த உடன்படிக்கை. அது போலத்தான் உலகத்திலே இப்ப நடந்திருக்குது. நாமும் வெளியே போக போறோம். காரியம் என்ன? கர்த்தர் நம்மோடு சொல்றாரு, உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இது ஏற்கனவே பண்ணின உடன்படிக்கை தான், அதை நினைவுபடுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையை நான் மதித்து நான் நடப்பேன் என்று சொல்லி இந்த இருதயமானது அதற்கு சம்மதிக்கட்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நெகமியாவுக்கு போவோம். இப்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு சீக்கிரமா வாருங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். நோவா அடுத்து வெளியே போய் செய்த முக்கியமான காரியம் இது, நாமும் செய்தாகணும். ஆதியாகமம் 8:20 வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அன்றைக்கு அவன் வெளியே போன உடனே முதல்ல செய்த காரியம் ஒரு பலிபீடம் கர்த்தருக்கு கட்டினான். இது நாம் செய்ய வேண்டியது என்ன? நாமும் ஒரு பலிபீடம் உடனே வந்து அவனை பொறுத்தளவுல வெளியே போன பிறகு பலிபீடம் கட்டினான். ஆனா நாம வெளியே போகிறதுக்கு முன்னாலேயே வீட்டுக்குள்ளேயே அந்த பலிபீடம் கட்டுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடும் ஆலயமாகட்டும், ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த பலிபீடம் கட்டப்பட்டிருக்கட்டும். பலிபீடம் என்றால் நன்றி சொல்லி அந்த இடத்துல, ஆண்டவரே உலகமே அழிஞ்சு போனது, ஆனா என்னையும் என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினீரே அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி அவன் அந்த பலிபீடம் கட்டி இருப்பான். இப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல எத்தனையோ பேர் மாண்டு போனார்கள், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீங்க காத்துக்கொண்டீரே என்று சொல்லி ஒரு பலிபீடம் வெளியே போன பிறகு இல்ல, போக போறோம் கொஞ்ச நாள்ல. ஆனா வீட்டுக்குள்ளேயே நன்றி நன்றி நன்றி. நீங்க பாட்டு கூட அந்த நன்றி சொல்லித்தான் பாட்டு பாடணும். இந்த பாடல் மட்டும் போதாது, இன்னமும் நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே அந்த நன்றி பலிபீடம் கட்டிவிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கேள்வி வரும். எப்பவுமே சொல்லும் போது ஒரு குறுக்கு கேள்வியை சத்துரு மைண்ட்ல கொடுப்பான். அன்னைக்கு வந்து நோவா மட்டும் காக்கப்பட்டான், உலகமே அழிஞ்சது. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகள் மட்டுமா காக்கப்பட்டாங்க, மற்றவங்களும் காக்கப்படலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வியை கொண்டு வந்தா, அவர்களை காக்கிறது அது என்னவோ அது ஏன் விருப்பம். ஒன்ன காத்தல்ல, அதுக்கு நீ நன்றியோட. அவர்களை காத்தால் அது அவர்களை குறிச்சு நான் ஒரு திட்டம் வச்சிருப்பேன். ஒன்னு காத்ததுக்காக நீ நன்றி சொல்லி நன்றி பலிபீடம் கட்டு. இப்படி கர்த்தருக்கு இந்த நன்றி பலிபீடத்தை கட்டி நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம். என்ன ரெண்டே காரியம் என்ன? உடன்படிக்கை நம்மோடு கூட கர்த்தர் செய்ய அருகில் வருகிறார், நெருங்கி வருகிறார். அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்றாரு? உன்னை நான் நித்திய வீடு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அந்த காரியத்தில் அந்த உடன்படிக்கையை அறிந்து ஆண்டவருக்காக செய்கிற அந்த நன்றிகளை ஒவ்வொரு நாளும் நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் அந்த கொரோனா வைரஸ், ஆண்டவரே எங்களை காத்ததே நன்றி நன்றி சாகுற வரைக்கும் இதை மறக்காம நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அடுத்ததான காரியத்துக்கு நான் வருகிறேன். நெகமியாவின் புத்தகத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியங்களும் நமக்கு இருக்கிறது. இதிலே இந்த நெகமியாவினுடைய காரியத்தை வைத்து பார்க்கும்போது என்னவென்று சொன்னால், இப்போது ஒரு பக்கம் பார்த்தால் இந்த பேழைக்குள்ளே இருந்து பாதுகாக்கப்பட்ட நோவாவை போல அவன் குடும்பத்தை போல ஒரு பக்கம் ஒரு தோற்றம் இருக்குது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இந்த நெகமியாவை போல பார்த்தா இன்னொரு தோற்றமும் தெரியுது. என்னவென்று சொன்னால், சரித்திரம் நமக்கு தெரியணும். அங்க ஒரு ஜனம் கூட்டம் இருந்தது, அவர்கள் பாவம் செய்தார்கள். அதனாலே அவர்கள் 70 வருடம் ஒரு அந்நிய தேசத்துல போய் இருந்து அங்கே வைத்து அவர்களை தங்க வச்சு
பிறகு அந்த நாட்கள் முடிய போகும்போதுதான் இந்த நெகேமியா அந்த ஜெபம் பண்ணா. பிறகு அங்கிருந்து 70 வருஷம் முடியும் போது அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணார். இப்ப வாழ்க்கைய நம்ம வீட்டுக்குள்ள இருந்த நாட்களை இந்த 2 பார்வையிலும் பார்க்கலாம். ஒன்று, இந்த நோவாவை போல பாதுகாக்கப்பட்ட நாட்களாக பார்க்கலாம். இன்னொரு பக்கத்துல ஐயோ இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு சிறையிருப்பு மாதிரி என்ன, நான் சிறையிருப்புக்குள்ள இருந்தேனோ, ஆனா உண்மையிலே சிறையிருப்பு அல்ல, கர்த்தர் நம்மை பாதுகாக்கத்தான் செய்திருக்கிறார். அது சிறையிருப்பு என்று சொல்வதை விட பாதுகாப்பு என்று சொல்லுகிற வார்த்தை தான் பொருத்தமான வார்த்தை. ஆனால் காரியம் என்ன, இங்கே 370 நாட்கள் இங்கே அடைக்கப்பட்டிருந்தார்கள், அங்கே 70 வருஷம் அவர்கள் அங்கே வைத்து அடைக்கப்பட்டிருந்தார்கள். இவன் 370 நாட்கள் கழித்து இவன் வாழ்க்கையை வெளியே தொடர்ந்தான். அவர்கள் 70 வருஷங்கள் கழித்து அவர்கள் ஒரு சொந்த தேசம் போய் சேர வேண்டியது இருந்தது. அதுபோல இப்ப நாமும் நம்முடைய சொந்த தேசம் போய் சேர வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. பூமியிலே இருக்கிற இந்த தேசம் அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோக தேசம். அதனாலே இந்த வீட்டுக்குள்ளே இருந்த நாட்களை நெகேமியாவின் பார்வையை போல பார்த்து நாம் செய்ய வேண்டிய அந்த ஜெபத்திலே காரியம் என்ன வருகிறது என்று சொன்னால் 2 காரியம் என்ன, அவன் ஒரு பாவ அறிக்கை செய்தான். நாமும் வெளியே போனாலும் இந்த பாவ அறிக்கை என்பது இது மறந்துவிடக்கூடாது. நாம எல்லாம் 100க்கு 100 பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் நம்ம காத்துக்கொள்ளல. இன்னமும் நம்ம மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. இன்னும் அநேக காரியங்கள்ல பாவம் உள்ளத்துல இருக்குது. அவருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுனால என்னமோ காக்கப்பட்டோம். வெளியில இருக்கிறவங்க எல்லாம் செத்தவங்க எல்லாம் ரொம்ப கொடும் பாவிகள், உள்ள இருந்தவங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற குறைகள், நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்து, அதனால அதை அறிக்கை செய்ய மறந்து விடக்கூடாது. அந்த அறிக்கையில தான் அவன் உச்சரித்த அந்த வார்த்தை நம்முடைய வாயிலே வரட்டும். அந்த நெகேமியாவினுடைய அந்த 1ஆம் அதிகாரத்தின் 3-5வது வசனம் நம்முடைய கண்ணிலேயே தெரியட்டும். வாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும், அந்த வார்த்தை கவனிக்க வேண்டியது, உடன்படிக்கை வந்து கொண்டே இருக்கிறது. உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. என்ன இந்த இடத்துல சொல்ல வருகிறது? இந்த நெகேமியாவை போல இப்போ நம்ம சொல்லிடுவோம். அவன் கடைசியில சொல்லிடுறான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி, நானும் என் குடும்பத்தாரும் காக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுகிறது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால் நானும் என் தகப்பன் வீட்டாரும் நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் என்று சொல்லுகிற அந்த மன்னிப்பினுடைய ஜெபமும் நம்முடைய வாயிலிருந்து வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இதிலே சொல்ல வருகிற வார்த்தை அடுத்தது, அவன் சொல்ல வருகிறது, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லுகிறான். உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. அந்த நெகேமியாவினுடைய ஜெபம் இப்போது நம்ம ஜெபம் பண்ண போறோம். எப்படி? உம்மோடு கூட ஆண்டவரே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொன்னது போல, ஆண்டவரே நானும் உம்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு அந்த நித்திய வீடு என்னை கொண்டு வந்து சேர்த்தரணும். ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், உன்னை நான் நித்திய வீடு கொண்டு வந்து சேர்ப்பேன். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அவர் வாயிலிருந்து நம்ம வாயிலிருந்தும் ஒரு சம்மதம் தெரிவிச்சிடணும். ஒரு உடன்படிக்கை என்றாலே 2 பேர் சம்மதம் பண்ணணும். அதுல 2 பேரும் சம்மதம் தெரிவிச்சாதான் அது உண்மையிலே உடன்படிக்கை, அது செல்லும். கர்த்தர் சம்மதிச்சு நம்ம சம்மதிக்கலனாலும் அந்த உடன்படிக்கை செல்லாது. அடுத்து நம்ம சம்மதிச்சு கர்த்தர் சம்மதிக்கலனாலும் அந்த செல்லாது. இப்ப கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி என்ன சொன்னாரு? நான் உன்னை நித்திய வீடு கொண்டு வந்து சேர்ப்பேன். அது கர்த்தர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இப்ப நம்ம வாயிலிருந்து அதை செல்லுபடி ஆக்கணும்னா நம்ம சொல்லணும், அந்த நெகேமியாவை போல, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு என் மீதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து உம்முடைய நித்திய வீடு வந்து சேர்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னாலே
இந்த நித்திய வீடு வந்து சேர்வேன், ஆனா உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டிருப்பேன். ஸ்தோத்திரம். கற்பனைகளை கை கொண்டிருப்பேன். இதுதான் மறந்து போன காரியம், பக்தியில மறந்து போன காரியம். அந்த பக்கத்திலே இனி கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. என்ன மீதியானதான இந்த கடைசி குறிப்புக்குள்ளே சில குறிப்புகளை மட்டுமே நான் வைத்து இதனுடைய செய்தியினுடைய முக்கியமான இடத்துக்கு வருவோம். என்ன முக்கியமானது? என்ன? ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கையை இன்னும் உற்று பார்க்கும் போது, கடந்த வாரம் பார்த்தோம் ஈஸ்டர் செய்தியில, கர்த்தாவே எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி, உண்மையிலே கர்த்தர் கண்களை திறந்தார். இந்த உடன்படிக்கையை உற்று பார்த்தால் இதுக்குள்ள என்னென்னலாம் தெரியுமா? நானே சொல்றேன். முதல்ல உடன்படிக்கை பார்த்த உடனே நம்முடைய கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு தெரிவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தெரியட்டும். இரண்டாவது, இந்த உடன்படிக்கையை உற்று பார்க்கும் போது இந்த உடன்படிக்கைக்குள்ளே அடுத்ததாக தெரிவது ஆண்டவருடைய கற்பனைகள் தெரிகிறது. உடன்படிக்கை என்றாலே அங்கே ஆண்டவர் வந்து இப்படித்தான் வாழணும், இப்படிலாம் வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான அந்த கற்பனைகளும் காரியங்களும் உள்ள அடங்கி இருக்கிறது. அந்த கற்பனைகளை நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டு அடுத்த வாழ்க்கையை தொடங்குவோம். வெளியில போய் என்ன பிசினஸ் பண்ணலாம், வெளியில போய் வேலையை பார்க்கணும்னா என்ன செய்யலாம், யாரை பார்க்கலாம், இப்பவே வந்து அலமோதுற மனமே, முதல்ல உடன்படிக்கையை பாரு, அந்த உடன்படிக்கையை உற்று பாரு, அந்த உடன்படிக்கைக்குள்ள தெரிகிற தேவனுடைய கற்பனை என்ன அப்படிங்கறத பாரு. அந்த கற்பனைக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன் என்று சொல்லி முதலாவது எழுதி கொடு. அதுக்கு பிறகு வேலைக்கு போலாம். அப்பதான் அந்த வேலை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த உடன்படிக்கை கண்ணுக்கு தெரியாம, இந்த கற்பனை கண்ணுக்கு தெரியாம இப்போதே உன் மனதை அலைமோத விடாதே. கர்த்தர் கிருபையாக நம்மிடத்தில் இந்த கிருபையின் உடன்படிக்கையினாலே நம் அருகில் வந்து உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ண இதோ நெருங்கி வருகிறேன் என்று சொல்லி நெருங்கி வருகிற கர்த்தருக்கு நாம் மனதார சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய வாழ்க்கையின் மீதி காலங்களை நான் வாழ்ந்து உம்முடைய நித்திய வீடு வந்து சேர்வேன் என்று சொல்லி மனதார என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணத்தோடு கூட இந்த கற்பனையின் சில பக்கங்களை மட்டும் இப்போது நடக்கிற காரியங்களை வைத்து நான் என்ன செய்யணும்? சாகுற வரைக்கும் அநேக காரியங்களை செய்யணும். ஆனால் இப்போது நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையை வைத்து பார்க்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஆவியானவரும் உள்ளத்திலே நமக்கு பேச அவர் சித்தமாக இருக்கிறார். இந்த வேதத்தின் வெளிச்சத்திலும் இப்போது அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் பேச வருகிறார். வேதத்தை பார்ப்போம். எப்படி என்று சொல்லி பார்த்தோமானால், நாம் சில வாரங்களுக்கு முன்பாகவே நாம் பார்த்தோம். எரேமியா 29 அதிகாரம் 13வது வசனத்தை மறுபடியும் நான் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். எரேமியா 29:11, எரேமியா 29:11 மறுபடியும் இந்த செய்தியோடு இணைத்து போகிறோம். ஒரு செய்தி என்பது ஒரு நாளிலே முடிவதல்ல, அந்த செய்திக்கு தொடர்ச்சி இருக்கும். எனவே சத்தியத்தின் ஒரு பக்கமே செய்தி, அநேக செய்திகள் எல்லாம் கூட்டி சேர்த்தாதான் சத்தியம் தெளிவாகும். அதனால எரேமியா 29:11 வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதை ஆங்கிலத்திலே அந்த நாளிலே சொன்னது போல மறுபடியும் நான் சொல்லிவிடுகிறேன். ஆங்கிலத்திலே உள்ளதான மொழிபெயர்ப்பை இப்படி சொல்லலாம். என்னவென்றால், நான் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் உன்னை இதோ ஆசீர்வதிக்கவே, நீ இன்னமும் செழிப்படையவே, உன்னை துன்புறுத்த அல்ல, உன்னை மனநோக பண்ண அல்ல, உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நான் அமைத்த திட்டங்கள். இதோ உனக்கு எதிர்காலத்தை, நல்ல எதிர்காலத்தை கொடுக்க நான் வைத்த திட்டங்கள் அவை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இப்போது அந்த உடன்படிக்கையோடு சேர்ந்து வருகிறது. உன்னை நித்திய வீடு கொண்டு வந்து சேர்ப்பேன். அது ஆண்டவர் கொடுக்கிற உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒரு மகா மேன்மையான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரா? உன்னை பரலோகம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மட்டும் சொல்லிட்டு வேற எந்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்லாமலா இருப்பாரு? அவர் பேசும் தெய்வம் அல்லவா? அந்த பேசும் தெய்வத்தினுடைய வாயிலிருந்து வருகிற இந்த அருமையான வார்த்தைகளும்
நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன். திட்டத்தோடு இணைஞ்சே வாழ்க்கையை நடத்துவோம். அந்த திட்டம் என்று சொல்லி வரும்போது அந்த காரியங்கள் என்ன? இதோ அன்றைக்கு பார்த்ததான அந்த காரியத்தின்படியே இப்போது என்ன, இந்த உலகத்திலேயே இந்த கொரோனா வைரஸ் இது முடிஞ்சது. ஆனால் சுற்றி காண்கிற காரியங்கள், நாம் கேட்கிறதான காரியங்கள், அநேகர் ஆகாரம் இல்லாமல் அழுகிற சத்தம் நம் காதில் கேட்கிறதா? அநேகர் உணவு இல்லை என்று சொல்லி, ஐயோ எனக்கு யார் ஆகாரம் கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த அழுகிறதான அழுகுரலின் சத்தத்தை இப்போது நாம் கேட்டுத்தான் வாழ்க்கையை தொடங்கணும். இது ஆண்டவருக்கு வந்து கீழ்ப்படுகிற ஒரு கற்பனை இதற்குள்ளே அடங்கி இருக்குது. நாம் அடுத்தடுத்து செய்கிற காரியங்கள் அடுத்து இருக்கட்டும். ஆனால் இப்போது அந்த கற்பனையை கை கொண்டு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையை கை கொண்டு நான் நித்திய வீடு வந்து சேர்வேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்தோம் அல்லவா? அந்த இடத்திலே நாம் கை கொள்ள வேண்டிய கற்பனையிலே ஒன்று இதோ இந்த கூக்கல் இடுகிற, ஓலம் இடுகிற, இந்த உணவில்லை என்று சொல்லி கதறுகிறதான அந்த ஜனங்களுடைய அந்த சத்தங்கள் நம்முடைய செவிகளிலே நமக்கு அது தொனிக்கட்டும். இவர்களுக்கு இப்படி ஆகாரம் கொடுக்கிறதும் பரலோகம் போய் சேருகிறதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இருக்குது. ஆண்டவர் இணைக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கும் இந்த கற்பனையை கை கொண்டு போகிறதுக்கும் அதுல விசேஷமா இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இருக்குது. வேதத்தோட இணைச்சே பேசுவோம். இதோ பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம். மத்தேயு 19:16-21 வரை குறித்துக் கொள்ளுங்கள். நானே சொல்லுகிறேன். ஒருவன் வந்து போதகர், நல்ல போதகரேன்னு சொல்லி ஆண்டவரை ரொம்ப புகழ்ற மாதிரி வருகிறான். அது உண்மையான புகழ்ச்சி இல்ல. நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நல்லவன் எப்பா சொல்லி தேவையில்லாத வார்த்தையை பேசுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ நித்திய ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். வார்த்தை வருது, கற்பனைகளை கைக்கொள். அவன் கேட்கிறான், எவைகளை? கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதத்தான் அவன் சொல்லுகிறான். இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அவன் சொன்ன வார்த்தை உண்மையிலேயே அவன் கை கொண்டிருப்பானா? அவன் போய் தான் சொல்றான். அவன் வார்த்தையில உண்மை இல்லை. இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறது, தன்னையே அவன் மேன்மையாக எண்ணி பெருமையாக எண்ணிருக்கிறான். அடுத்தது அவர் சொல்ற வார்த்தை, நீ பூரண சத்குணனாய் இருக்க விரும்பினார் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. எனவே இந்த காரியங்கள்ல இப்ப உடன்படிக்கை இருக்குது. உடன்படிக்கை என்ன சொல்லுது? நம்ம நித்திய வீடு கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லுகிறோம்? அந்த உடன்படிக்கைக்கு நான் சம்மதிக்கிறேன், உண்மை அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்வேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம சம்மதிச்சிருக்கிறோம். அந்த கற்பனை என்ன என்று உற்று பார்க்கும் போது அந்த கற்பனையிலே இங்கே ஒரு காரியம் உள்ளே வருகிறது. என்ன? உனக்குடையதை, உன்னுடையதை நீ யாருக்கோ கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த கொடுக்கிற காரியத்துல தான் இப்போது நாம் பார்த்தது அந்த தேவனுடைய திட்டத்தின்படி, அந்த ஜீவரட்சணையின் திட்டம் என்று சொல்லி முந்தின வாரங்களிலே நாம் பார்த்தபடி இந்த பசியோடு இருக்கிறவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுத்து அவர்களுடைய அந்த பசியை ஆற்றுகிறதான அந்த கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து போகும்போது இந்த உடன்படிக்கையோடு நாம் இணைந்தே போகிறோம். இந்த கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்தே போகிறோம். அடுத்தடுத்த கற்பனைகளை அடுத்தடுத்த நாட்களிலே நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் இப்போது அடுத்த வாழ்க்கையை தொடங்க போறோம். உடனே நாம் செய்ய வேண்டியது என்ன? அதை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். உடனே செய்ய வேண்டியது உடன்படிக்கை கையெழுத்து போட்டாச்சு. ஆண்டவரை நான் கற்பனை கை கொள்வேன் என்று சொல்லி ஒரு சம்மதம் தெரிவிச்சாச்சு. அடுத்தது போய் ஏன் காரியம்னு செய்யாம நான் யாருக்கு உதவி செய்யணும், நான் யாருக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கும். அந்த பக்கத்திலே ஆண்டவரே நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ
அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய உதவியை செய்து இவ்விதமாக உம்முடைய கற்பனைகளை நான் கை கொண்டிருப்பேன் என்று சொல்லி இந்த மனம் அந்த பக்கமாக பார்க்கட்டும். கேள்வி வரும், என் பாடே பெரும்பாடா இருக்குது, நானே சாப்பிடாம இருக்கிறேன், என் பிள்ளைகளும் சாப்பிடாம இருக்கும் போது இந்த கற்பனைகளை நான் எப்படி கை கொள்ள? இந்த மனம் அப்படித்தான் சொல்ல வருகிறது. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வெளிச்சம். பழைய பாட்டிலே அப்படித்தான் நடந்திருக்குது. அதை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12 14 வரை அங்கே பார்த்தோமானால், அங்கே எலியாங்கிறதான ஒரு தேவ மனுஷன் ஊழியக்காரனை போஷிக்க கர்த்தருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். காகங்களை அனுப்புனாரு. காகங்கள்லாம் இறைச்சியை கொண்டு வந்துச்சு. பிறகு ஆண்டவர் சொன்னாரு, உன்னை போஷிக்க 7 விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி. அங்க போனா அந்த விதவையை வைத்துதான் அவனை போஷிக்கிறாரு. இப்ப அவள் அங்கே அவள் வீட்டிலே ஆகாரம் இருக்க வேண்டுமானால் அவள் செய்ய சொன்னதான காரியங்கள் தான் இப்ப நமக்கு இங்கே நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வழியா இருக்குது. என்ன அந்த வார்த்தை? என்ன? 1 ராஜாக்கள் 17 12 14 வரைக்கும் சொல்லும் போது நம்ம வாயில வர்ற வார்த்தை, பானையில ஒரு பிடி மாவு, கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, என்னிடத்துல வேற எதுவுமே இல்லை, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாதத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவ தன் நிலையை சொல்லி கொண்டிருக்கும் போது எலியா சொன்னது என்ன? பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தைப்படி ஆயத்தப்படுத்து என்று சொல்லி. அது போல இந்த இடத்திலே செய்வதை ஒரு ஊழியக்காரனுக்கு செய்தாலும் சரி, அல்லது கஷ்டப்படுகிற இன்னொருவருக்கு செய்தாலும் சரி, அந்த கற்பனை வழியாக போகும்போது, இந்த காரியத்திலே அந்த கற்பனையை கை கொள்ளும் போது ஆண்டவர் இந்த குறைகளை எல்லாம் நீக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக இந்த காரியத்திலே இதோ வாழ்க்கையிலே வீட்டுக்குள்ளே இருந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது, வெளியே போக போகிறோம். முக்கியமான காரியம், இந்த உள்ளே வைத்திருந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? ஆண்டவர் நமக்கு போதித்த பாடங்கள் என்ன? ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். அனுபவ ரீதியா தான் அதை படிக்க முடியும். அதுல 2 பாடங்களை மட்டும், ஏற்கனவே ஒரு பாடம் சில நாட்களுக்கு முன்னாலே நாம் பார்த்தோம். என்ன? அந்த திட்டத்தை வச்சு சொல்லும் போது, ஆண்டவரே யார் யாரோ திட்டம் போட்டாங்க, வாழ்ந்திருக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அது எல்லாம் போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, போட்ட திட்டமெல்லாம் போச்சு. ஆனா கர்த்தருடைய திட்டப்படி யார் வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அவங்க வாழ்க்கை மட்டும் அங்க ஆசீர்வாதமாகவே போகுது. அப்ப கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இனிமேல் என்னுடைய திட்டம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தமே ஆகட்டும். அப்படியே நான் வாழ்க்கை முழுசும் சொல்லுவேன். சொன்னா மட்டும் போதாது, சித்தம் என்னங்கிற அறிகிற அறிவு வேணும். வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லி என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆகட்டும் சொல்லிட்டு சித்தம் தெரியாமலே சொல்லிடக்கூடாது. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலும் வளரணும். அந்த பக்கம் ஒண்ணு இருக்குது. 2வது பாடம் என்ன? 2வது பாடத்துக்கு தான் இந்த 33ஆம் சங்கீதத்தை வாசிச்சோம். மறுபடியும் இந்த 33ஆம் சங்கீதத்துக்குள்ளே வேகமாக நுழைவோம். 33ஆம் சங்கீதத்திலே தான் அந்த சங்கீதக்காரன் தாவீதும் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டுதான் இந்த சங்கீதம் பாடுறார். 33ஆம் சங்கீதம் அந்த இடத்திலே பார்க்கும்போது 16 17 தான் அந்த பாடம் காண்பிக்கப்படுகிறது. வாசிக்கிறேன், எல்லாரும் உங்களுடைய கண்கள் காணட்டும். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. என்ன பாடம்? ஒரு ராஜா கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, அவனுக்கு இருக்கிற சேனை எவ்வளவு இருக்குதோ அதனால தேசம் காக்கப்படாது. அடுத்தது ஒரு பெரிய பணக்காரன் கற்றுக்கொள்ற பாடம் என்ன அப்படின்னா, தனக்கு இருக்கிற பலத்தின் மிகுதியால ஒன்னும் காரியம் தப்பிக்க முடியாது. இப்ப கொரோனா வைரஸ்னு வந்துச்சு, இது யார விட்டு வச்சிச்சு? இங்கிலாந்தினுடைய மன்னரையும் இது விடல. இன்னும் எத்தனை பெரிய ஆட்களோ பாதிச்சதோ தெரியல. தப்ப முடியாது, கற்றுக்கொண்டிருக்கணும். அப்ப
அடுத்தது ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அது ராஜாக்கள் காலம் இருந்ததுனால அவன் குதிரையை நம்பி நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அதனால ரட்சிக்கிறதற்கு குதிரையை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காத்திருக்கிறவர்கள் இதோ கண் விழித்திருக்கிறது விருதா. அப்ப இந்த ஏறக்குறைய 40 நாள் கழிச்சுதான் விட்டு வெளியே போறோம். இந்த பாடங்கள் எல்லாம் நம் இருதயத்தில் தெளிவாக அறிந்து புரிந்து கற்றுக்கொண்டு நிச்சயித்துக் கொண்டு வெளியே போனா வாழ்க்கை நடத்துறது ஈஸியா இருக்கும். முந்தி செஞ்ச தப்ப செய்ய மாட்டோம். அந்த பாடங்கள்ல 2வது பாடம் என்ன? ஆண்டவரே, எனக்கு இருக்கிறத வச்சு நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உண்மையே நான் சார்ந்து கொள்கிறேன். நீரே என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவரே, எனக்கு இருக்கிறத நான் நம்பி மனுஷர் மேலேயோ மற்றவங்க மேலேயோ நம்பிக்கை வச்சு நான் வாழ்க்கை நடத்த முடியாது. ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு பயங்கரங்கள் வரும்போது எதுவும் என்னை காப்பாற்ற முடியாது. என் அறிவு என்ன காப்பாற்றாது, என் பணம் என்ன காப்பாற்றாது, என் படிப்பு என்ன காப்பாற்றாது, என் பட்டம் என்ன காப்பாற்றாது, எதுவுமே உதவி செய்ய முடியாது. நீ ஒருவர் தான் உதவி செய்ய முடியும் என்கிற பாடத்தை நான் கற்றுக்கொண்டவனாக நான் வீட்டை விட்டு புறப்பட்டு போக ஆயத்தமாகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளையும் இந்த பாடம் படிச்ச பிள்ளையா வெளியே போனா நல்லது. எத்தனை நாளும் வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னத்தை கண்டோம், என்னத்தை படிச்சோம், வீணாக்கிடக்கூடாது. இந்த 33ஆம் சங்கீதத்திலே இருக்கிற இந்த பாடம் நமக்கு ஆண்டவர் தருகிற கற்றுத்தந்த பாடமாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு அது எளிதாக இருக்கட்டும். மறுபடியும் அந்த திட்டத்திலே வந்து இணைவோம். கர்த்தர் திட்டத்துல வச்சு மகாமேன்மையா ஆண்டவர் நம்ம செய்ய போறாரு. அதுக்கு தான் அந்த ஆதியாகமத்திலே முடிக்க போகிறோம். சில வசனங்களை மட்டும் வாசித்து நம் செய்தியை முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 41:55 என்ன? எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் என்று சொல்லி, அதே போலதான் இந்த சத்தம் கேட்கணும். நம்ம ஓலமிடக்கூடாது. ஓலமிடுகிற இன்னொருடைய சத்தம் நம்ம காதுல கேட்க, அந்த ஜீவ ரட்சனை செய்கிற அந்த தேவன் நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் சித்தமாய் இருக்கிறாங்கிற அறிவோடு கூட நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம். ஆண்டவர் மற்றவர்களுக்கு இதோ நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதோடு கூட இன்னொன்னையும் மறந்துடக்கூடாது. பஞ்சம் பஞ்சம் என்று சொன்னால் வெறும் ஆகாரம் இல்லாத பஞ்சத்தை மட்டும் இந்த பைபிள் சொல்லல. இன்னொரு பஞ்சத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்றேன். வாசிப்போமா? இன்னொரு பஞ்சம் என்ன தெரியுமா? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பழைய ஏற்பாடு புஸ்தகம். அநேக நேரங்களில் இந்த புத்தகத்தை வழியில நம்ம போயிருக்க மாட்டோம். புத்தகத்தை சொன்னா தான் அந்த புத்தகத்தையே சிலருக்கு எடுக்க முடியும். சீக்கிரம் வாங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை, பக்கம் 1070. எல்லார் கண்களுக்கு பார்க்கணும். ஏன்னா இன்னொரு பஞ்சமும் வரப்போகுது. இந்த பஞ்சத்தை இப்போதே தேவ பிள்ளை நீ அறிஞ்சிருக்கணும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரைந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். என்னமா? வசனத்துக்கு பஞ்சம் வருமா? தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை இந்த ஜீவ வசனங்களால நீ நிரப்பிக்க, ஜீவ அப்பங்களால நீ நிரப்பிக்க. அநேகருக்கு ஐயோ யாராவது எனக்கு வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுல வசனம் கிடைக்காத ஒரு காலமும் இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஜீவ மன்னாவை கொடுத்து அவருடைய ஆத்தும பசியை தீர்க்கிறவர்களாகவும் நமக்கு மீதியான வாழ்க்கை அமையட்டும். செய்தி இதோடு முடிப்போம். என்ன? இதோ காலம் முடியுது, வீட்டை விட்டு வெளியே போறோம். நோவா காலத்தை வச்சு உடன்படிக்கை முன்னாலே காட்டப்படுகிறது. கர்த்தரே சொல்றாரு, உன்னை நான் நித்திய வீடு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே நானும் உம்மை அன்பு கூர்ந்து
உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு அந்த நித்திய வீடு வருவதற்காக பூரணமா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிச்சிருவோம். அடுத்தது அவன் பலிபீடம் கட்டினான். உடனே இப்போதே ஒரு பாட்டு பாடத்தான் போறோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம்னு சொல்லி எல்லாரும் ஆயத்தமாங்க. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, பிடித்தவர்கள் வீட்டிலே முழங்கால் படிக்கிட. வாழ்க்கை அடுத்த பக்கம் நடக்குது. ஒரு பக்கம் முடிஞ்சு அடுத்த பக்கத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுங்க? அறிவோடு போகிற பிள்ளை, வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளை இல்ல. நான் மறுபடியும் ஒரு இருளிலேயே நடக்கிறது போது தடவி தெரியக்கூடாது. இப்போது கர்த்தர் ஒரு வெளிச்சமாக பிரகாசிக்கிறார். அந்தபடி நான் நன்றி சொல்லிக் கொண்டிருப்பேன். என் வாழ்க்கை முழுவதுமே நான் நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். அடுத்தது, ஆண்டவரே, நீர் வைத்ததான இந்த ஜீவரட்சணையின் திட்டத்திலே அப்பா எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. கர்த்தாவே, அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வரைக்கும் உடைய கற்பனைகளை கை கொண்டு போகிற பாதையிலே இதோ யாருக்கெல்லாம் நான் பசியாற்ற வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்கள் பசியை ஆற்றுகிறதாக என் கைகள் திறந்திருக்கட்டும் ராஜா, திறந்திருக்கட்டும் ஐயா. அப்படியே யாருக்கெல்லாம் உடைய வசனம் இல்லை என்று சொல்லி அந்த இருதயமானது பசிதாகத்தோடு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற ஜீவ வசனங்களாலே என் இருதயத்தை நான் நிரப்பிக்கொண்டு அவருடைய ஆவிக்குரிய பசி ஆற்றுகிற அந்த ஊழியத்தையும் செய்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு நான் நித்திய வீடு வந்து சேர்வேன் என்று சொல்லி அர்ப்பணத்தோடு கூட இந்த வீட்டுக்குள்ளே இருந்த நாட்களை முடிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இதோ இடைபடுகிறார். அப்படி இந்த பாடலை பாடி முடிப்போமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் என்று சொல்லி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். ஜீவன் தந்து அன்பு கூறீர், பாவம் நீங்கிட கழுவிட்டீர். ஜீவன் தந்து அன்பு கூறீர், பாவம் நீங்கிட கழுவிட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். ஜீவரட்சணை ஊழியம் வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறேன். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் ஒழிய பண்ணுகிறீர். பொல்லாத அந்த கிருமி எல்லாம் அழிந்து போகிறது, ஒழிந்து போகிறது. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபத்திலே இணைந்திருப்போம்.
கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். மரணத்துக்காக ஆண்டவரே, மரணத்திலே போராடி ஜீவனுக்காக போராடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜீவன்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னுமாக எந்தெந்த தேசங்களில் எல்லாம், விசேஷமா அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்பெயினுக்காக, இத்தாலிக்காக, இன்னும் உலகத்தின் பல தேசங்களிலே அப்பா இப்படிப்பட்ட பாதிக்கப்படுகிற இந்த தேசங்களுக்கெல்லாம் நீ பரிகாரம் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பாவ அறிக்கைகள் தொடர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை, எங்களை பார்க்கிறோம், உம்மை பார்க்கிறோம். இதோ கர்த்தாவே, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அந்த நோவாவுக்கு பேசினது போலவே, பேழையை விட்டு வெளியே வந்தவனுக்கு ஒரு உடன்படிக்கை என்கிற வார்த்தையை நீ கொடுத்தே அவன் வாழ்க்கையை தொடர செய்தது போல எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையை இதோ அடுத்து தொடரப் போகிறோம். இந்த உடன்படிக்கை கண்ணுக்கு தெரியட்டும். இந்த நித்திய உடன்படிக்கையாக எங்கள் கண்ணுக்கு தெரியட்டும். கிருபையின் உடன்படிக்கையாக எங்கள் கண்களுக்கு தெரியட்டும். நாங்களும் நித்திய வீடு வந்து சேர உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் இடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம் என்று சம்மதித்து இந்த உடன்படிக்கையோடு இணைந்து கொள்கிறோம். ராஜா, அவசரமாக செய்ய வேண்டிய காரியங்களிலே தகப்பனே, யாருக்கெல்லாம் நாங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டுமோ அவர்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்டி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடரட்டும். ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களுக்கு இதை செய்ய உதவி செய்யும். யாருடைய வீட்டிலே குறைவு இருக்கிறதோ அது நிறைவாகட்டும். குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதானம் ஆளுகை செய்வதாக. துதிகன மகிமை உமக்கே. என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடு சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு